Shiny Manikams lessons. Physics online tutoring. Tamil 4th standard to 12th standard CBSE and metric physics syllabus. BSc MSc physics concepts. Simple teaching, clear concepts, better understanding. To join classes, reach us through mail or Instagram. Thank you. Spherical mirrors. Real life example. நம்ம சாப்பிட்றதுக்கு யூஸ் பண்ணுற ஸ்பூனோட கர்வ்டு சர்ஃபேஸை ஒரு கர்வ்டு மிரராக நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். மோஸ்ட் காமனாக யூஸ் பண்ணுற கர்வ்ட் மிரரோட டைப் தான் ஸ்பெரிக்கல் மிரர். இப்போ ஒரு பால் கன்சிடர் பண்ணிக்கோங்க. அந்த பாலோட ஷேப் வந்து ஸ்பியர். அந்த ஹோல் பாலில் ஒரு சின்ன பார்ட் மட்டும் கட் பண்ணி எடுக்கிற மாதிரி இமேஜின் பண்ணுங்க. அந்த கட் பண்ணி எடுத்திருக்க பார்ட்டு லைட்டாக கர்வ்டாக இருக்குமா? அந்த கர்வ்டு சர்ஃபேஸ் தான் ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ் ஆஃப் ஸ்பெரிக்கல் மிரர்ஸ். Definition: such mirrors whose reflecting surfaces are spherical are called spherical mirrors. ஒரு ஸ்பெரிக்கல் மிரரோட ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ் உள் பக்கமாகவும் கர்வ் ஆயிருக்கலாம், இல்லை வெளிப்பக்கமாகவும் கர்வ் ஆயிருக்கலாம். கர்வ் இன்வர்ட்ஸ் ஆர் அவுட்வர்ட்ஸ். ஒரு ஸ்பெரிக்கல் மிரரோட ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ் உள் பக்கமாக கர்வ் ஆயிருந்தா அந்த ஸ்பெரிக்கல் மிரரோட பேரு கான்கேவ் மிரர். இதே ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ் வெளிப்பக்கமாக கர்வ் ஆயிருந்தா கான்வெக்ஸ் மிரர். இந்த கான்கேவ் மிரரை ஃபுல்லாக ட்ரா பண்ணால் நமக்கு ஒரு சர்க்கிள் கிடைக்கும். அந்த சர்க்கிளோட மிட் பாயிண்ட் இது. ஸோ என்னன்னா, கான்கேவ் மிரர் எப்போவுமே ஒரு ஸ்பியர் ஆர் அ சர்க்கிள், 2Dல சர்க்கிள், 3Dல ஸ்பியர், ஸ்பியரோட சென்டரை ஃபேஸ் பண்ணி தான் இருக்கும். இதே கான்வெக்ஸ் மிரரில் மிரரோட ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ் இந்த பக்கம் இருக்குது, ஆனால் இந்த சர்க்கிளை ஃபுல்லாக ட்ரா பண்ணோன்னா சென்டர் ஆஃப் த சர்க்கிள் ஆப்போசிட் சைடில் இருக்கும். கான்வெக்ஸ் மிரர் சர்க்கிளோட சென்டரை ஃபேஸ் பண்ணி இருக்காது. இந்த டயக்ராமில் இந்த டேஷ்டு லைன்ஸ்லாம் மிரரோட பின்பக்கத்தை ரெப்ரசன்ட் பண்ணும். அதாவது லைட் வந்து பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகிற ஷைனிங் சர்ஃபேஸ் வந்து ஃப்ரண்ட்டில் இருக்குது, பின்பக்கத்தில் ரிஃப்ளெக்ஷன் எதுவும் நடக்காது. அதே மாதிரி கான்வெக்ஸ் மிரரோட ஷைனிங் ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ் வந்து இந்த சைடு தான். இந்த டேஷ்டு லைன்ஸ் வந்து மிரரோட பேக் சைடு. நான் ஃபர்ஸ்ட் சொன்ன ஸ்பூன் எக்ஸாம்பிள் இப்போ கிளியராக புரியும். ஸ்பூனில் உள் பக்கமாக கர்வாக இருக்கிறது கான்கேவ் மிரருக்கான எக்ஸாம்பிள். இதே வெளிப்பக்கமாக பல்ஜாக இருக்கிறது கான்வெக்ஸ் மிரருக்கான எக்ஸாம்பிள். ஒரு ஸ்பெரிக்கல் மிரரோட ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸோட சென்டரில் இருக்க ஒரு பாயிண்ட் பேர் தான் போல். போலை பீன்னு ரெப்ரசன்ட் பண்ணிக்கலாம். போல்ங்கிற பாயிண்ட் வந்து மிரரோட சர்ஃபேஸ் மேலேயே லொக்கேட் ஆகிருக்கும். ஒரு ஸ்பெரிக்கல் மிரரோட ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ் வந்து ஒரு ஸ்பியரோட ஒரு சின்ன பார்ட் அப்படின்னு ஆல்ரெடி ஒரு பால் எக்ஸாம்பிளாக கன்சிடர் பண்ணி சொல்லியிருந்தேன் இல்லையா? அந்த ஸ்பியருக்கு ஒரு சென்டர் பாயிண்ட் இருக்கும். அந்த சென்டர் பாயிண்ட் தான் சென்டர் ஆஃப் கர்வேச்சர் ஆஃப் ஸ்பெரிக்கல் மிரர். இட் இஸ் ரெப்ரசன்டட் பை C. கான்கேவ் மிரரோட சென்டர் ஆஃப் கர்வேச்சர் C, கான்வெக்ஸ் மிரரோட சென்டர் ஆஃப் கர்வேச்சர் C. போல் மாதிரி சென்டர் ஆஃப் கர்வேச்சர் வந்து மிரரோட ஒரு பார்ட் கிடையாது. மிரரோட ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ்க்கு வெளியில தான் இருக்கும். கான்கேவ் மிரரோட சென்டர் ஆஃப் கர்வேச்சர் மிரருக்கு முன்னாடி இருக்கும். கான்வெக்ஸ் மிரரோட சென்டர் ஆஃப் கர்வேச்சர் மிரருக்கு பின்னாடி இருக்கும். அதாவது கான்கேவ் மிரரில் ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ்க்கு முன்னாடி இருக்கும், கான்வெக்ஸ் மிரரில் ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ்க்கு பின்னாடி இருக்கும். ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் R. ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர்னா என்னன்னா, இந்த ரெண்டு மிரருமே ஒரு ஃபுல் ஸ்பியரோட ஒரு சின்ன பார்ட்டா, அந்த ஸ்பியருக்கு ரேடியஸ் இருக்குமா? அந்த ரேடியஸ் தான் ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் ஆஃப் த ஸ்பெரிக்கல் மிரர். ஸோ இங்கே Pலேருந்து C வரைக்கும் இருக்க டிஸ்டன்ஸ் தான் இந்த ஸ்பெரிக்கல் மிரரோட ரேடியஸ். ஸோ அதுதான் ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் R. கான்கேவ் மிரரோட ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் R, கான்வெக்ஸ் மிரரோட ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் R.
நெக்ஸ்ட் பிரின்சிபல் ஆக்சிஸ். பிரின்சிபல் ஆக்சிஸ்ங்கிறது ஒரு ஸ்ட்ரெயிட் லைன். அது சென்டர் ஆஃப் கர்வேச்சர் வழியாகவும் போல் வழியாகவும் பாஸ் ஆகும். கான்கேவ் மிரரோட பிரின்சிபல் ஆக்சிஸ் இந்த லைன், கான்வெக்ஸ் மிரரோட பிரின்சிபல் ஆக்சிஸ் இந்த லைன். பிரின்சிபல் ஆக்சிஸ் இஸ் ஆல்வேஸ் நார்மல் டு த மிரர் at its pole. பிரின்சிபல் ஆக்சிஸ் வந்து மிரரோட போலில் ஒரு நார்மல் லைனாக தான் எப்போவுமே இருக்கும். ஏபிங்கிறது ஒரு ஆப்ஜெக்ட், இன்ஃபைனைட் டிஸ்டன்ஸில் இருக்க ஒரு ஆப்ஜெக்ட். இப்போ இந்த ஆப்ஜெக்ட்ல இருந்து பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு பேரலாக இருக்க மாதிரி நிறைய ரேஸ் வந்து மிரர் மேலே ஃபால் ஆகிற மாதிரி கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஃபால் ஆகிற லைட் ரேஸ் எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகும்னா, கான்கேவ் மிரரில் எல்லா ரேஸும் ரிஃப்ளெக்ட் ஆகி ஒரே பாயிண்டில் போய் இன்டர்செக்ட் ஆகும். அந்த பாயிண்ட் பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு மேலே இருக்கும். அந்த பாயிண்ட்டுக்கு பேர் தான் பிரின்சிபல் ஃபோக்கஸ் ஆஃப் கான்கேவ் மிரர் ரெப்ரசன்டட் பை எஃப். கான்கேவ் மிரரில் ரேஸ் எல்லாம் கன்வர்ஜ் ஆகும். ஆனால் கான்வெக்ஸ் மிரரில் இன்கமிங் ரேஸ் எல்லாம் டைவர்ஜ் ஆகும். கான்வெக்ஸ் மிரரில் ரிஃப்ளெக்ட் ஆகிற ரேஸ் எல்லாம் பிரின்சிபல் ஃபோக்கஸில் இருந்து ரிஃப்ளெக்ட் ஆகிற மாதிரி இருக்கும். பிரின்சிபல் ஆக்சிஸில் இருக்கிற ஒரு பாயிண்ட்ல இருந்து ரேஸ் வெளியில் வர மாதிரி தெரியும். இந்த பாயிண்ட்க்கு பேர் தான் பிரின்சிபல் ஃபோக்கஸ் ஆஃப் கான்வெக்ஸ் மிரர் ரெப்ரசன்டட் பை எஃப். ஃபோக்கல் லென்த்னா என்னன்னா, போல்க்கும் பிரின்சிபல் ஃபோக்கஸ்க்கும் நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ் தான் ஃபோக்கல் லென்த். It is represented by the letter small f. Next, aperture. Apertureனா என்னன்னா, இந்த ஸ்பெரிக்கல் மிரர்ஸோட ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸோட டயாமீட்டர் தான் அபர்ச்சர். இங்கே n m தான் அபர்ச்சர். ஸ்பெரிக்கல் மிரர்ஸோட அபர்ச்சர் சின்னதாக இருந்தால் radius of curvature will be equal to twice the focal length. இது எப்படி எழுதலாம்னா, R is equal to 2f. இங்கே Rங்கிறது radius of curvature, Fங்கிறது focal length. ஸோ இந்த ஃபார்முலால இருந்து என்ன புரியுதுன்னா, பிரின்சிபல் ஃபோக்கஸுங்கிற பாயிண்ட் போல்க்கும் சென்டர் ஆஃப் கர்வேச்சருக்கும் நடுவில் தான் இருக்கும். தேங்க்யூ.